Taste the Daily. அண்மை செய்தி. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் திருப்புவனம் சம்பவத்தை மிஞ்சும் வகையில் காவல்துறையினர் ஒரு இளைஞரை மிருகத்தனமாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராதாகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராதாகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் இளைஞர் ஒருவரை போலீசார் தரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தற்போது அது தொடர்பான காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் பாண்டியராஜன். இவர் தனது கட்சிக்காரர் ஒருவர் தொடர்பான புகாரின் பேரில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கடந்த 14/1/2025 பொங்கல் தினத்தில் அந்த காவல் நிலையத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் தனக்கு வேண்டும் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரிக்கை விடுத்திருந்தால், இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு தேவதானப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து குறிப்பிட்ட அந்த 14/1/2025 அன்று காவல் நிலையத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகள் இவருக்கு கிடைக்கப்பட்டது. இந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அதிர்ச்சியடையும் காட்சிகள் வெளியாகி தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளில் இளைஞர் ஒருவரை போலீசார் லத்தி மற்றும் செருப்பு காலால் சரமாரியாக மிதிக்கும் காட்சிகள், லத்தியால் சரமாரியாக அடிக்கும் காட்சிகளும் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த இளைஞர் திரும்ப திரும்ப போலீசாரின் காலில் விழுந்து கெஞ்சிய போதும் காவல்துறையினர் அதனை பற்றி கண்டுகொள்ளாமல் தேவதானப்பட்டி காவல் ஆய்வாளர் அபுதல்கா மற்றும் சிறப்பு சார்பு ஆய்வாளர் சுய சம்பு உள்ளிட்ட பல காவலர்கள் அவரை மாறி மாறி லத்தியாலும் செருப்பு காலாலும் மிதித்ததுடன் மேலும் கையால் அடிக்கும் காட்சிகளும் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த இளைஞர் தன்னை விட்டு விடும்படி காலில் விழுந்து கெஞ்சிய காட்சிகளும் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாம் இது குறித்து விசாரித்த போது அந்த இளைஞர் அதே தேவதானப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் என்பதும் அவரது தந்தை பெயர் சின்னசாமி என்றும் தெரிய வந்தது. ரமேஷ் அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வந்தார். இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய மற்ற ஒரு விஷயம் என்னவென்றால், ரமேஷ் மீது எந்த ஒரு புகாரும் இல்லை என்று கூறப்படுகிறது. புகார் எதுவும் இல்லாத நிலையில், அவர் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யாத நிலையில் போலீசார் அவரை வெளியே இருந்து இழுத்து வரக்கூடிய காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளில் அதை காண முடிகிறது. போலீசார் அவரை இழுத்து வந்து சரமாரியாக மாறி மாறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த ரமேஷ் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை, புகார் இல்லாத நிலையில் எதற்காக பிடித்து வந்து சரமாரியாக தாக்குதல் நடத்தினார்கள் என்று மிகப்பெரிய கேள்விகள் எழுகின்றன. 2 நாட்களுக்கு முன்பு சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் என்ற இளைஞரை போலீசார் சரமாரியாக அடித்து கொலை செய்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவு பிறப்பித்தார்கள். இந்த சம்பவத்தின் சுவடு அடங்குவதற்கு உள்ளாக தேனி மாவட்டத்தில் போலீசார் இளைஞர் ஒருவரை, அதுவும் பட்டியலின இளைஞர் என்று கூறப்படுகிறது, பட்டியலின காவலாளியாக தன்னை காட்டிக்கொள்ளும் இந்த விடியா திமுக திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கொள்ளும் முதலமைச்சர் தலைமையின் கீழ் இயங்கும் இந்த காவல்துறை பட்டியலின இளைஞர் ஒருவரை காவல்துறை நிலையத்திற்கு அழைத்து வந்து, அதுவும் எந்த புகாரும் இல்லாமல் வழக்கு பதிவும் செய்யாமல் முறைகேடாக தாக்குதல் நடத்திய சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவல்துறையினர் அனைவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராதாகிருஷ்ணன்.